இரக்கங்களின் பிதாவும் சகலவித ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். இந்த நாளில் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை எரேமியா 1 எரேமியாவை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், நீ காண்கிறது என்ன? இந்த நாளில் கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் பார்க்கிறது என்ன? உங்கள் வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, கர்த்தரை குறித்து உங்கள் பார்வை என்ன இருக்குது, உங்களுக்கு குறித்த பார்வை என்ன இருக்குது, வேதத்தை குறித்த பார்வை என்ன இருக்குது, குடும்பத்தை குறித்து, பரலோகத்தை குறித்த பார்வை என்ன இருக்குது அப்படின்றது ஆண்டு உங்களால் நம்மளை பார்த்து கேட்கிறார். அல்லேலூயா. எப்பயுமே ஒரு காரியம், ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஒவ்வொருத்தருடைய பார்வை ஒவ்வொரு விதமாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, ஒரு வயதான கணவன் மனைவி, வயதான ரொம்ப கிடையாது, கணவனாருக்கு வந்து ஒரு 59 வயது, மனைவிக்கு 55 வயது. அவங்களோட பழக்கம் என்னன்னா, ஒவ்வொரு வருஷ கடைசியில் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி டிசம்பர் 20ஆம் தேதியில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு வருஷத்துல ஜனவரி மாதம் என்ன நடந்துச்சு, பிப்ரவரி மாதம் நடந்துச்சு, அப்படி ஒவ்வொரு மாதமும் என்ன நடந்துச்சு, ஏன்னா முக்கியமான இன்சிடென்ட், சும்மா இல்லை மேடம், முக்கியமான இன்சிடென்ட். ஒருவேளை ஜனவரி மாதம் வந்து அவங்க குடும்பத்தில் ஏதாவது யாருக்கு பிறந்தநாள் கொண்டாடினாங்கன்னா பிறந்தநாள் பற்றி எழுதுவாங்க. இல்லை வந்து ஏதாவது விபத்து நடந்துருச்சு, நல்லது கட்டு, எல்லாமே என்ன பண்ண யோசி எழுதி கடைசியில் இந்த ஆண்டு எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு ஒரு பக்கமாக எழுதுவாங்க. இந்த ஜனவரி மாதம் என்னுடைய வேலை ரிட்டையர்மெண்ட் ஆனேன் அப்படின்னு ஒவ்வொன்றா எழுதுவாங்க. அப்போ அந்த கணவனார் எழுதினாராம், 2024 எனக்கு ரொம்ப மோசமான ஆண்டு. காரணம், நான் 2024 பிப்ரவரி மாதம் ரிட்டையர்மெண்ட் ஆனேன். ஆனால் வெளியே எனக்கு எங்கேயும் போக வாய்ப்பு இல்லை. எப்பவுமே வேலை கவர்மெண்ட் ஜாப் பார்த்து ஒரு வேலை ஓடிக்கிட்டே இருந்தவருக்கு வீட்டில் இருந்தோடனே எங்கேயும் போல் இப்போ மனைவிட்ட மட்டும்தான் பேசிக்கிருக்கேன். என் மூத்த பையன் வந்து பார்த்திங்கன்னா, அவனுக்கு இந்த வருஷம்தான் என்ன பண்ணு குழந்த பிறந்துச்சு. ஆனால் குழந்தை பிறந்த கொஞ்சம் ஒரு மாதம் கூட இல்லை, அவன் வந்து என்ன பண்ணால் ஃபாரின் வேலை கிடச்சி போயிட்டான். ரெண்டாவது பையன் என்ன பண்ணனா, அவனுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, டெல்லியில் படிக்கிற இடம் கிடச்சிச்சு, அங்கே படிக்க போயிட்டான். கடைசி பொண்ணு இருந்துச்சு, அந்த பொண்ணு என்ன ஆயிடுச்சு, கல்யாணம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ 3 பிள்ளைங்களும் என்கிட்ட இல்லை, 3 பிள்ளைங்களும் வெளியே போயிட்டாங்க. இப்போ நானும் மனைவி மட்டும் தான் இருக்கோம். என் மனைவிட்டு என்ன பேசுறதில்ல, ஏதோ நான் பேசிக்கிருக்கேன் பொழுது போல். எவ்வளோ நேரம் தான் டிவி பார்க்குறேன், எவ்வளோ நேரம் செல்லை பார்க்குறது, பைபிள் படித்தாலும் இப்போ படிச்சுட்டே இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே என்னடா பண்ணுறது, எவ்வளோ நேரம் தான் பைபிள் படிக்கிறதுன்னு சொல்லிட்டு என்னடா படிச்சு மனைவிட்டு சும்மா தான் பேசிக்கிறீங்கன்னு இந்த 2024 ரொம்ப மோசமான ஆண்டுன்னு சொல்லி எழுதி வச்சுட்டார். இதில் இடையில வேறு நான் காலை அடிபட்டுச்சு, ஆக்சிடெண்ட் ஆனேன். அப்போ வந்து என் மனைவி தான் பார்த்துக்கிட்டாங்க. ஆனாலும் எனக்கு வேதனை இருந்துச்சு, 3-4 மாதம் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இப்படிலாம் எழுதி எனக்கு மோசமான அழிட்டார். அதே இது மனைவி எழுதுகிறாங்க, அவங்க இந்த எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆச்சு. இதில் வந்துட்டு இருக்கிறதுலே சிறந்த ஆண்டு 2024 தான். என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி எங்கள் கணவன் வந்து வேலை ஓடிக்கிட்டே இருந்தார். இப்போ அவருக்கு ஓய்வு கிடச்சிருக்கு. அதுக்காக நான் இந்த ஆண்டுக்கு நன்றி, இந்த ஆண்டை கொடுத்த ஆண்டுக்கு நன்றி சொல்கிறேன். அதே போல் என்ன பண்ணாங்க, பையனுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு, குழந்தை பிறந்துருச்சு, ஃபாரின் போயிட்டான். என் 2வது பையனுக்கு வந்து ரொம்ப நாளாக டெல்லியில் படிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தால் கிடச்சிருச்சு, போயிட்டான். என் 3வது பொண்ணுக்கு நல்ல இடத்து திருமணம் போயிடுச்சு. நான் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் ஒரு சில ஆண்டுகள் தான் நானும் கணவனும் சேர்ந்து தனியாக இருந்தோம். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வேலை ஓட ஆரம்பிச்சார், குழந்தைக்கு ஓட ஆரம்பிச்சார். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, கனவும் அவர் ஏதோ நினச்சி பேசிக்கிறார், ஆனால் என்கிட்ட பேசுகிறாரு, எனக்கு நிறையா நேரம் செலவிடுகிறான்னு ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது அப்படின்னு அவங்க எழுதுனாங்களாம். இப்போ கனவு 2 பேர் பேப்பர் மாற்றிக்கிட்டாங்களாம். அப்போ இவருடையது அவங்க பார்த்துருக்காங்க. அப்போ கனவு சொன்னாரா, சரி இனிமேல் நீ எப்படி பார்க்குறியோ அதே மாதிரி பார்க்குறேன். இனி என்ன என்னை குறித்தோ, குடும்பத்தை குறித்தோ, வேதத்தை குறித்தோ, ஏசப்பை குறித்தோ அப்படின்னு நான் இப்படி பார்க்குறேன்னு அப்போ அகன்னு ஒரு சொன்னாராம். அல்லேலூயா. அதே போல் நம்மளும் நம்ம வாழ்க்கை நடக்கிற சம்பவங்களை எப்படி பார்க்குறோம்னு ஒன்று இருக்குது. இது ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி பாசிட்டிவாக நெகட்டிவாக பார்க்கலாம். அதுபோல் அந்த அம்மாவை போல் பார்க்குற பொழுது, கர்த்தருடைய வேதத்தை வச்சு பார்க்குற பொழுது நம்ம நன்மையாக எல்லாவற்றையும் ஆண்டு நன்மையாக வச்சுருக்காரு. நம்ம நிலைமையை பார்க்கக்கூடாது, நம்ம மிஞ்சிலுக்கு பார்க்கணும், நம்ம கீழே பார்க்கணும். நம்மளுக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு வாடகை வீடு கொடுத்தாலும் நல்ல வீட்டை கொடுத்துருக்காரு, நல்ல ஆகாரத்தை கொடுத்துருக்காரு. எத்தனையோ வீடு இல்லாமல் இருக்காங்க, எத்தனையோ பேர் நல்ல வேலை இல்லாமல் இருக்காங்க. எத்தனையோ பேர் நம்ம நினச்சிக்கிருக்கோம், நம்ம ஹைட்டு கம்மியாக இருக்கமே, இவ்வளோ ஹைட்டாக இருக்கமேன்ட்டு. எத்தனையோ பேர் கைகாலில் நடக்க பலவீனமானவங்க, ஊனமானவங்க, மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க. எத்தனையோ பேருக்கு நம்ம இந்த சாப்பாடு பிடிக்கல, எத்தனையோ பேர் சாப்பாடு கிடைக்காமல் இருக்காங்க. எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கலன்னு சொல்லி இருப்போம். ஆனால் ட்ரெஸ்ஸே இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்படின்னு அந்த பார்வையில் பார்க்குற பொழுது கர்த்தர் இன்னும் கொஞ்சத்தில் உண்மையாக இன்னும் அநேகத்தில் அதிகாரம் பார்த்த முடியாது, கொஞ்சத்தில் கொடுத்துட்டு கொஞ்சம் ஆசீர்வாதத்தில் நம்ம வந்து முன்னோம் கர்த்தனுக்கு ஆசீர்வாதத்தை நல்லா வச்சுருக்கான்னு சொல்லும் பொழுது ஆண்டு இன்னும் ஆசீர்வதிப்பார். இந்த ஆண்டில் உங்களுக்கு கர்த்தர் மிகப்பெரிய நன்மையும் கிருபையும் தொடரும் ஆண்டாக இருக்கும். ஆமேன்.